கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 40ஆக உயர்வு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 60க்கும் மேற்பட்டோருக்கு தீவிர சிகிச்சை. அடுத்த மாதம் திருமணம் நடைபெற இருந்த சூழலில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த இளம் ஜோடி. பரப்புரை கூட்டத்தில் உற்சாகத்துடன் எடுத்த கடைசி புகைப்படத்தை பார்த்து கதறும் தாய். நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு அதிகாலையில் சென்று முதல்வர் ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல். கரூர் துயரத்தால் ஏற்பட்ட வலி நெஞ்சத்திலிருந்து அகலவில்லை என்று முதல்வர் ஸ்டாலின் வேதனை. உறவுகளை இழந்தோரின் கண்ணீரும் அழுகுரலும் எதிரொலிப்பதாகவும் பதிவு. தவேக பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்தவர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி. புதிய கட்சிகள் பழைய கட்சிகளை பார்த்து தொண்டர்களை கட்டுப்பாட்டுடன் வழிநடத்தவும் அறிவுறுத்தல். அந்த அனுபவமுள்ள கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள், அவருடைய தொண்டர்கள் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க, ஒரு கட்டமைப்பு இருக்கு. அந்த கட்டமைப்பு வளையத்துக்குள் அதில் கொண்டு வந்து ஒரு கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவது, அதை எப்படி ஒழுங்குபடுத்துவது, அதையெல்லாம் அவர்களுக்கு பல கூட்டங்கள் நடத்தி அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் கூட்டம் நடத்துகின்ற பொழுது அதில் சின்ன சின்ன அசம்பாவங்கள் தவிர்க்கப்படுகிறது. கரூர் தவேக பரப்புரைக்கு உரிய பாதுகாப்பு வழங்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றச்சாட்டு. ஆளுங்கட்சி தவிர பிற கட்சிகளின் நிகழ்ச்சிகளுக்கு காவல்துறையினர் உரிய பாதுகாப்பு அளிப்பதில்லை என்றும் விமர்சனம். ஆக வேண்டுமென்றே திட்டமிட்ட ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்க்கட்சிக்கு ஒரு நீதியாக இருக்கக்கூடாது. அந்த கடமைகள் இருந்து அவர்கள் தவறிவிட்டார்கள். அதனால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது. கட்டுக்கடங்காத கூட்டம் வரும்போது சரியான நேரத்திற்கு பரப்புரைக்கு வர வேண்டும். தொண்டர்களை கட்டுப்படுத்துவது கட்சித் தலைவரின் பொறுப்பு என்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். எதிர்க்கட்சித் தலைவர் பரப்புரையை விட விஜயின் பரப்புரைக்கு கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் விளக்கம். லீடர் ஆஃப் அப்போசிஷன் வரும்போது நாங்கள் கொடுத்த ஸ்ட்ரென்த் வந்து 137. இங்கே 27ஆம் தேதி நடந்த நிகழ்வுக்கு அவங்க கொடுத்த பந்தோபஸ்த் 500 காவல் அதிகாரிகள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் 3 ஏடிஎஸ்பிஸ், 4 டிஎஸ்பிஸ், 17 இன்ஸ்பெக்டர்ஸ், 58 சப் இன்ஸ்பெக்டர்ஸ், மீண்டும் எல்லாம் சேர்த்து மொத்தமாக 500 போல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்திருக்கிறாங்க. கரூரில் நடைபெற்ற தவேக பரப்புரையின் போது கல்வீச்சு சம்பவம் ஏதும் நடைபெறவில்லை. தவேக தரப்பு குற்றஞ்சாட்டிய நிலையில் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் விளக்கம். கரூரில் தவேக பரப்புரையின் போது விதிகளின்படிதான் காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டனர். போதிய காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இல்லை என்ற குற்றச்சாட்டிற்கு ஏடிஜிபி டேவிட்சன் மறுப்பு. 500 காவல் அதிகாரிகள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் 3 ஏடிஎஸ்பிஸ், 4 டிஎஸ்பிஸ், 17 இன்ஸ்பெக்டர்ஸ், 58 சப் இன்ஸ்பெக்டர்ஸ், மீண்டும் எல்லாம் சேர்த்து மொத்தமாக 500 போல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்திருக்கிறாங்க. கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்தில் விசாரணையை தொடங்கினார் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன். துயர சம்பவம் நடந்த வேலுச்சாமிபுரம் மற்றும் அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று விசாரணை. கரூர் சம்பவத்தில் ஒரு நபர் ஆணையம் விசாரணை மீது நம்பிக்கை இல்லை என அண்ணாமலை விமர்சனம்.
சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் சிபிஐ கொடுங்க, இல்ல சீஃப் ஜஸ்டிஸ் எழுதுங்க, ஐயா நீங்களே ஹைகோர்ட்ல ஒரு நீதிபதியை நீங்களே நியமனம் பண்ணுங்க. அந்த நீதிபதி எப்படி முதலமைச்சர் செலக்ட் பண்ணலாம், ரிட்டையர்ட் ஜட்ஜா இருந்தாலும் எப்படி செலக்ட் பண்ணலாம்? அதனால அந்த ஒரு நபர் ஆணையத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. பயணத்தினுடைய வடிவமைப்புல கோளாறு இருக்கு. சனிக்கிழமை வேண்டாம் பண்ணாதீங்க. குழந்தைங்க வருவாங்க, வேண்டானாலும் குழந்தைங்க எட்டி பார்ப்பாங்க. ஒரு சின்ன குழந்தை எட்டி பார்க்கறதுக்கு ஒரு சரி விஜயை பார்ப்போம், ஒரு தலைவரை பார்ப்போம், ஒரு ஆக்டரை பார்ப்போம். நீங்க எதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க? பண்ணாதீங்க. பெண்கள் வருவாங்க, வீட்டு வேலையை முடிச்சுட்டு சனிக்கிழமை வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு வேலை இல்லை, வேலைக்கு யாரும் போக மாட்டாங்க. கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோருக்கு திமுக எம்பி கனிமொழி ஆறுதல். கரூர் துயரம் ஆறாத வடுவாக மாறிவிட்டது எனவும் வேதனை. நாம் இத்தனை உயிர்களை இழந்திருக்கிறோம், குழந்தைகளை இழந்திருக்கிறோம், பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலே நம் மனதிலிருந்து நீங்காத ஒரு கருப்பு தினமாக, ஒரு வடுவாக மாறிவிட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒன்று நிச்சயமாக நிகழ்ந்திருக்க கூடாது. கரூரில் ஆர்வ மிகுதியால் ஏற்பட்ட நெரிசலே விபத்திற்கு காரணம் என விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு இளைஞர்களுக்கு அவசியம் என்றும் எச்சரிக்கை. விஜய் பரப்புரைக்கு பெரிய இடத்தில் அனுமதி வழங்கியிருக்க வேண்டும். இதுபோன்ற சம்பவங்கள் இனி நேரக்கூடாது என அன்புமணி பேட்டி. நடிகர் விஜய் அவர்களுடைய கூட்டம் கடந்த வாரங்களில் நடைபெற்றது. எவ்வளவு பேர் வந்தார்கள் என்றெல்லாம் காவல்துறைக்கு தெரியும். அதே அளவு இல்ல அதுக்கு மேல் கூட்டம் வருவார்களும் என்றும் தெரிகிறது. விடுமுறை நாட்கள் இது. இதில் நல்ல பெரிய இடத்திலே அனுமதி கொடுத்திருக்கணும் வேண்டும். காவல்துறை போதிய பாதுகாப்பு வழங்கவில்லை என்பதை ஏற்க முடியாது என சீமான் கருத்து. தவேகாவினர் வழக்கை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தல். மற்ற இடங்கள்லாம் பாதுகாப்பு இன்னைக்கு அதுல ஒரு தம்பி நான் கூட ரொம்ப அவரை கட்டிப்பிடிச்சு வாழ்த்தினேன். பல பேரை தூக்கி கொண்டு போய் இந்த அவசர ஊர்தியில சேர்த்து இது பண்ண ஒரு காவல்துறை இளங்காவலர். அவர் என்ன சொல்லலாம்? அதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. இத்தனை ஊர்களில் அவர் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டும் போதெல்லாம் பாதுகாத்தம்ம படக்குன்னு அப்படி சொல்லிடக்கூடாது. விஜய் காலதாமதமாக வந்ததே கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணம். மின்சாரத்தை நிறுத்தியதாலும் பாதிப்பு ஏற்பட்டதாக பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. காலதாமதம் ஒன்று, அதுதான் அங்க மெயின் ரீசன். குறுகலான பாதை இது ரெண்டாவது ரீசன். கரூர் முழுக்க கரண்ட் ஆஃப் பண்ணது மூன்றாவது ரீசன். கரூர் விபத்து அனைத்து கட்சியினருக்கும் பாடம் என அமமுக பொதுச் செயலர் தினகரன் பேட்டி. அனைத்து கட்சியினரும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தல். எங்கள் நிர்வாகிகளும் சரி, அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் இதுபோல பொதுமக்களை, தொண்டர்களை கூட்டுகின்ற நிகழ்ச்சியில கவனமாக இருக்க வேண்டும் என்பது இது ஒரு பாடமாக இருக்கிறது. அதை நாங்கள் ஒன்றும் கருத்து சொல்ல விரும்புகிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் 40 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தவேகா பொதுச் செயலர் ஆனந்த் மீது வழக்கு பதிவு. இணை பொதுச் செயலர் நிர்மல்குமார், கரூர் மேற்கு மாவட்ட செயலர் மதியழகன் உள்ளிட்டோர் மீதும் வழக்கு. கரூர் பரப்புரை கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தவேகா சார்பில் தலா 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு. உறவுகளான உங்களுடன் நிற்க வேண்டியது குடும்பத்தில் ஒருவனாக கடமை என்றும் விஜய் அறிக்கை. தவேகா தலைவர் விஜயின் அடுத்த வார பயணத் திட்டம் ரத்து. கரூர் துயரச் சம்பவத்தை தொடர்ந்து முடிவு. கரூரில் விஜய் பரப்புரை கூட்டத்தில் சதி நடந்துள்ளதாக தவேகா குற்றச்சாட்டு. கற்கள் வீசப்பட்டதாகவும் தடியடி நடத்தப்பட்டதாகவும் சென்னை உயர்நீதிமன்ற அமர்வில் முறையீடு.
சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜய் வீட்டிற்கு கூடுதல் பாதுகாப்பு. மாநகர காவல்துறையுடன் துணை ராணுவ வீரர்களும் இணைந்து கண்காணிப்பு. மோசமான அரசியலுக்கு தாவேகா மாறுவதாகவும் அதை அதிமுக ஆதரிப்பதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு. அனுமதி தராவிட்டால் அதை வைத்து அரசியல் செய்வதாகவும் விமர்சனம். மக்கள் மத்தியில் கட்டுக்கதைகளை பரப்பி எதிர்க்கட்சித் தலைவர் ஆதாயம் தேடுவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கடும் தாக்கு. பழனிசாமியின் அரசியல் எண்ணத்திற்கு ஆட்பட்டுதான் ஆம்புலன்ஸ்களை தாவேகாவினர் தாக்கியதாகவும் குற்றச்சாட்டு. தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகளை உள்நாட்டு தயாரிப்பு பொருட்களுடன் கொண்டாட வேண்டும். மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சி பிரதமர் மோடி வேண்டுகோள். லடாக் மக்களின் பாரம்பரியம், கலாச்சாரம் ஆகியவை பாஜக மற்றும் RSS ஆல் சிதைக்கப்படுகின்றன. மக்களவை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மும்பையில் விடிய விடிய பலத்த மழை பெய்த நிலையில் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. இன்றும் அதி கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் எச்சரிக்கை. பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான டெல்லி சாமியார் சைத்தன்யானந்தா கைது. ஆக்ராவில் நள்ளிரவில் கைது செய்தது காவல்துறை.